விக்கி, உங்களுக்கு இந்த இடம் ஓகே தானே? தூங்குறதுக்கு வசதியா இருக்குமா? ஏம்மா அப்படி கேட்குற? இல்லை விக்கி, இவ்வளவு நாள் நல்லா வசதியா இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி இடத்துல தூங்கணும்னா தூக்கம் வராது. அதான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்படி பெரிய வீடாக கட்டினதே. நானும் இந்த மாதிரி வசதியெல்லாம் அனுபவிச்சு தான் வந்திருக்கேன். அதனால எனக்கு இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் விக்கி. ஏம்மா? விக்கி, இதெல்லாம் எனக்காக தானே? அப்படியும் சொல்லலாம். பூர்ணி, மாப்பிள. உள்ள வாங்க அத்தை. என்ன மாப்பிள, வசதியெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு அத்தை. பூரணி, இந்த அம்மா கொசுபத்தி நைட்டு தூங்கும்போது கொளுத்தி வச்சுக்க. கொசு இருக்கா? ஆமா மாப்பிள, ஃபேன் இல்லல, அதனால கண்டிப்பா கொசு கடிக்கிறதுக்கு வரும். என்னது, ஃபேன் இல்லையா? ஆமா மாப்பிள, ஃபேன்லாம் இல்ல. இன்னைக்கு தானே இங்க குடி வந்திருக்கோம், என்னமாதான் ஒன்னொன்னா செய்யணும். இந்தம்மா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காம சீக்கிரமா தூங்குங்க. சரிம்மா. ஹிடி, மாப்பிள்ளைக்கு வசதி எல்லாம் பிடிச்சிருக்கா? இப்படி பிடிக்கலன்னா அங்க போறீங்களா? இம்மா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஹேடி, அவிய அப்படிதான் சொல்லுவாங்க சும்மா. நீங்க வேணா அங்க போங்களா, அவிய வசதியா வளர்ந்த பையன் பாவம்டி, கொசுகடியில தானே கிடக்கணும். சரிம்மா, நான் எதுக்கும் என்ன இருக்கோ கேட்டு பார்க்கேன். அவளுக்கு இங்க இருக்க விருப்பம் இருந்தனா இங்கேயே இருக்கும். சரி மக்களே, சரி சீக்கிரமா தூங்குங்கண்ணே. மாப்பிள்ள வரேன். சரிங்க அத்தை. ஏங்க, கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. இங்க இருக்கிறதுக்கு வசதி இல்லை தானே? ஃபேன் காத்து வர இருக்காது, அதனால நம்ம அங்கேயே போயிடலாங்க. பூர்ணிமா, மறு வீட்டில் 3 நாள் இருக்கணும்னு அம்மா சொல்லி தான் விட்டுருக்காங்க. இதையும் மீறி நம்ம அங்கே போனோம்னா நம்மளை திட்டதான் செய்வாங்க. எனக்கு எல்லாமே ஓகே தாம்மா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அப்ப சரி, எங்க கொசுபத்தியை கொளுத்திடவா? சரிம்மா. வாமா உட்காரு. ஏங்க, நீங்க கட்டில்ல படுத்துடுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏம்மா? இல்லைங்க, ரொம்ப சின்னதா இருக்கு. அப்புறம் 2 பேரும் படுத்தோம்னா 2 பேருக்குமே தூக்கம் கெட்டு போயிடும். அதனால நான் கீழவே படுத்துக்கிடுறேன். இல்லம்மா, இது உங்க வீடு. நீ மேலே படு, நான் கீழே படுத்துக்கிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்க கட்டிலே படுத்துக்கிடுங்க. சரி, தூங்கலாமா? இப்பவே வா. ஏங்க, மணி 11. அப்புறம் நாளைக்கு வரை இங்கே விருந்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கீங்க. தூங்குனாதானே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். அதெல்லாம் விருந்து காலையில 11 மணிக்கு தான். நம்ம 10 மணிக்கு கூட மெதுவா எந்திரிச்சுக்கலாம். என்னது, 10 மணி வரை தூங்கணுமா? ஐயோ. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா ப்ளீஸ்? சரிங்க. பூரணி, உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்? எதுக்கு இப்போ திடீர்னு? சொல்லுமா, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். அப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்கு? அம்மா முத உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன்டான்னு சொல்லும் போதே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்படியா? நம்பவே முடியல. நிஜமாதான், தடவை உன்னை பார்க்கும்போதே விழுந்துட்டேன். ஐயோ, அடி எதுவும் படலையே. என்ன காமெடியா? உன்னை ரொம்ப பிடிச்சதுனால தானே இவ்வளோ தடைகளையும் தாண்டி உன்னைய கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆமா ஆமா, நம்ம கல்யாணத்துல ரொம்பவும் சிக்கல் தான் வந்துச்சு. ஆமா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போதும் பாரு. நமக்கு பிடிச்ச மாதிரியே வாழலாம், சரியா? சரிங்க. சரி, இப்ப நீ சொல்லு. உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல தெரியல, ஆனா இதுக்கப்புறம் உங்க கூட தான். ஐயோ, இந்த நேரத்துல எவனுமே பேக்ரவுண்ட் மியூசிக் போட மாட்டானே. நம்மளே பாடிப்போம். தன்னந்தனிச்சிருக்க தத்தளிச்சி நான் இருக்க, உன்னப்பில் நான் பறிச்சேன் தாமரையே, உன் கழுத்தில் மாலையிட உன் 2 தோள தொட, என்ன தவம் செஞ்சேனோயே மாமா. வண்ண கிளி கையத்தோட சின்ன சின்ன கோலமிட, உன் வழியில் மட்டும் நானே, உன் வழியில் மட்டும் நானே. இஞ்சீடு பலகா மஞ்ச சிவ பழகி. ஏங்க, உங்களை காணுன்னு எங்கெல்லாம் தேடுறது? தூக்கம் வரலையா? வரலம்மா. எனக்கும் வரலங்க. மாப்பிள்ளைக்கு வீடெல்லாம் வசதியா இருக்குதா? கேட்டியா? எப்படிங்க வசதியா இருக்கும்? ரூம்ல ஒரு ஃபேன் கூட இல்ல. என்னன்னு தான் தூங்க போறாவளோ தெரியல 2 பேரும். கொசுக்கடி வேற பத்தாத குறைக்கு. அதான் சாயந்தரம் வரும்போது கொசுபத்தி வாங்கிட்டு வந்தேன்ல, கொடுத்துட்டியா? அதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப பாருங்க, கஷ்டப்படுறது அவங்க பையன் தானே. அந்த வீடை நம்ம கிட்ட இருந்து வாங்காமையே இருந்திருக்கலாம். வீடு சுயம்பு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. தப்பு எல்லாம் நம்ம மேலதான். அது புரியுதுங்க, ஆனா மாப்பிள்ள தானே இன்னைக்கு கஷ்டப்படுறாரு. ஏங்க, இன்னைக்கு கொசுக்கடியிலையும் காத்து இல்லாமையும் படுத்திருப்பாரு. ஒருவேளை அவருக்கு தோணுச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல வீடா பார்த்து தரலாம்ல.
சுயம்பு, இது வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அது முக்கியம் இல்லை. இனிமையும் அப்படிதான் வாழணும்னு நினைக்காத. இனிமே நம்ம யாருக்கையும் எதிர்பார்க்க வேண்டாம். மாப்பிள்ளை நமக்குன்னு ஒரு கடை அமைச்சு கொடுத்துருக்காரு. அதுல வர வருமானத்தை வச்சு வாழுவோமா, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம், அவ்வளவுதான். நீயே இதுக்கு மேல திருந்தலன்னு வை, அதுக்கப்புறம் யார் வந்தாலும் உன்னை திருத்த முடியாது. சரி விடுங்க, உடனே பஞ்சாங்க கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிடாதீங்க. கேட்டா இப்படி ஒன்று சொல்லிடு. ஏங்க பாருங்களேன், எனக்கு நம்ம பொண்ணு இப்போ தாங்க பிறந்த மாதிரி இருந்தா, அதுக்குள்ளே பெரிய பொண்ணாகி அவளை படிக்க வச்சு டிகிரிலாம் முடிச்சு இப்போ பாருங்க கல்யாணமே பண்ணி கொடுத்துட்டோம். ஆமா சேம்பு, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைக்கு போகும்போதெல்லாம் கையை பிடிச்சிட்டு அப்பா அப்பான்னு ஓடி வர்ற குழந்தையா இது, இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு வயசு வந்துருச்சா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் அதே தாங்க, எப்பவும் அம்மா அம்மான்னு. ஐயோ இப்போதான் பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு வருஷத்துல அவளுக்கும் ஒரு குழந்தை வந்துடும். அப்புறம் நீங்க தாத்தா நான் பாட்டி. பாருங்களேன் காலம் எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு. அப்பா அப்பான்னு கையை பிடிச்சிட்டு வந்த குழந்தை இப்போ என்னமோ தாத்தா தாத்தான்ட்டு ஒரு குழந்தை கையை பிடிச்சிட்டு வரும். ஆமா ஆமா, அது வாங்கி தாங்க தாத்தா, இது வாங்கி தாங்க தாத்தா, ஐயோ எனக்கு கார் வேணும் தாத்தா, பொம்மை வேணும் தாத்தான்னு அடம் பிடிக்கும்ல. ஆமா ஏங்க, நம்ம பொண்ணுக்கு தான் எதுவுமே சேர்த்து வைக்காம போயிட்டோம். நமக்கு பேரனோ பேத்தியோ பிறந்தா அப்படி விட்டுறக்கூடாதுங்க. சரிம்மா. சுயம்பு, இந்த விருந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கடைக்கு போகும்போது நீயே என் கூட கடைக்கு வந்துரு. ஏங்க நம்ம 2 பேருமே சேர்ந்து வியாபாரம் பார்ப்போம். எவ்வளோ லாபம் வருதுன்னு பார்ப்போமே. அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதா ஒரு சேமிப்பு. நம்ம பேரனுக்கும் பேத்திக்கும் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யலாம்ல. ஆமாங்க, அதுவும் சரிதான். பூரணி, பூரணி செல்லம், ம் தூங்கிட்டியோ? கொஞ்சம். தூக்கம் வருதா? ம் ஏன் விக்கி, உங்களுக்கு தூக்கம் வரலையா? உன்கிட்ட ஒன்று கேட்கவா? ம் இவ்வளோ ஓப்பனாக கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்க மாட்டியே? அதெல்லாம் இல்லை, சீக்கிரமா கேளுங்க, தூக்கமா வருது. அது எப்படி ஆரம்பிக்கிறது? கேளுங்க விக்கி. இல்லைம்மா, அது சரி வேண்டாம் விடு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். கேளுங்க, நமக்குள்ள என்ன, கேளுங்க விக்கி. இல்லைம்மா, அது பேபிக்கு எப்போ பிளான் பண்ணுறது? என்னது? அதெல்லாம் உனக்கு கரெக்டாக தான் கேட்டுச்சு, பதில் சொல்லு. இல்ல இல்ல எனக்கு கேட்கல, இன்னொரு டைம் சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது போ. சொல்லுங்க விக்கி, எனக்கு என்னமோ வேற மாதிரி கேட்டுச்சு. அப்படியே இருக்கட்டும். விக்கி என்ன என்ன சொன்னீங்க? அப்பவே நான் தூக்கத்துல சரியாவே கேட்கல, இப்ப சொல்லுங்க. பேபிக்கு எப்போ பிளான் பண்ணுறதுன்னு கேட்டேன். என்ன விக்கல் எதுவும் வருதா? தண்ணி எடுத்துட்டு வரவா? இந்த நக்கல் தான் வேண்டாங்கிறது. இப்போ என்ன கேட்டுட்டேன்னு இப்படி சிரிக்கிற? இல்ல இல்ல, வெக்கமா வந்துச்சா அதான். சரி சொல்லு. எப்போ பிளான் பண்ணலாம்? இந்த கேள்வியை நான் உன்கிட்டே கேட்டேன், ஏன்னா அதுக்கு முழு ரெஸ்பான்ஸும் நீ தான். நானா? ஆமா, நீ தானே அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்க போற. உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பமோ. உனக்கு இப்பவே வேணும்னா எனக்கும் வேணும், உனக்கு வேண்டாம்னா எனக்கும் வேண்டாம். உண்மையாவா? ஆமாம்மா. ஃபர்ஸ்ட் பையனா பொண்ணா? அடி கள்ளி. எனக்கு பொண்ணுதான், அதுவும் உன்னைய மாதிரி அழகா. ஆஹா, எனக்கு பையன்தான். உங்களை மாதிரி கலர்ல, உங்களை மாதிரியே, அதுவும் ஹைட்டா. எனக்கு பையன்தான் வேணும். அப்போ ஓகேவா உனக்கு? நான் தூங்கிட்டப்பா. ஏய் கள்ளி, பிச்சிருவேன். எங்க அது கேட்காது, நான் தூங்கிட்டேன். என்னம்மா இது ரொம்ப பித்தலாட்டமா இருக்கு? அது சரி, இப்படி தனித்தனியா படுத்திருந்தா என்னைய மாதிரி எப்படி பையன் பிறக்கும்? அதெல்லாம் பிறக்கும்போது பிறக்கும், இப்போதைக்கு தூங்குங்க. குட் நைட். ஏய் பூரணி, எந்திரிமா. தூங்கிட்டேன். கள்ளி, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு எப்படி நடிக்கிற பத்தியா? எந்திரிட்டி, தூங்காத. நான் தூங்கிட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு எங்க தூக்கம் வரும்? அப்படியே கனவு கண்டுட்டு இருக்க வேண்டியதுதான். ஆஹா, போட போறான். இன்னைக்கு யார் வெளியே போறவளோ தெரியலையே. கடவுளே, எனக்கு பிடிச்சதுல மட்டும் வெளியே அனுப்பிடக்கூடாது. நெட்டம்மா. என்ன பெத்த அம்மா, வாங்க. இங்க என்னடி பண்ற? எம்மா என்ன, எப்பயும் இந்த டைமுக்கு பிக் பாஸ் பார்த்துட்டு தானே போவேன். ஏட்டி கோமுட்டி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மாப்பிள்ள அப்பதே ரூமுக்கு போயிட்டாருட்டி, நீ ரூமுக்கு போ. இம்மா பிக் பாஸ் பார்த்துட்டு போறேன், மெதுவா போறேன். ஏட்டி சொன்ன கேளு, விளக்கு மாதிரி எடுக்கக்குள்ள போயிடாமா, சொல்லிவிட்டேன். நாளைக்கு பகல்ல போடுவோம், அப்பம் பாரு. சி, ரொம்ப தாம்மா பண்றிய. இந்த வீட்டுல ஒரு பிக் பாஸ் பாக்குறது கூட எனக்கு உரிமை இல்லை. சை, நில்லட்டி, இந்த சொம்ப வாங்கிட்டு போ. சொம்பா? அது எதுக்கு? பாலுடி, இந்தா. இம்மா எனக்கு எதுக்குமா இவ்வளவு பாலு? ஏட்டி கோமுட்டி, உனக்கு இல்ல மாப்பிள்ளைக்கு. என்னது மாப்பிள்ளைக்கா?
துரோகி, இந்த வீட்டில் நான் இத்தனை நாள் இருந்திருக்கேனே, ஒரு கிளாஸ் பால் எனக்கு எடுத்து கொண்டு தந்திருப்பியா? இது என்னம்மா புதுசா மாப்பிள்ளைக்கு 1 லிட்டர் இருக்கும் போலயே. கண்ணு போடாதடி, நல்ல வளர்ற பையன் குடிக்கட்டு. சீக்கிரமா போட்டி, மாப்பிள்ளை வெயிட் பண்ணுவாரு. வந்துட்டா கூறுகிட்டத்தனமா பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கா. ஐயே, இவ்வளவு பாலையும் அவர் குடிச்சுப்புட்டு ராத்திரி எல்லாம் பாத்ரூமுக்கு தானே ஓடுறதுக்கு நேரம் சரியா இருக்கும். அங்க தண்ணி திறக்க சத்தத்துல நமக்கு தூக்கம் வராதே. இந்த பால் அவ்வளத்தையும் பாவிட்ட கொடுக்க கூடாது. நம்மளே மடக்கு மடக்குன்னு குடிச்சிருவோம். சொம்ப எங்கனையாவது தூக்கி வீசிட்டு போயிருவோம். பெத்த பிள்ளைக்கு பால் இல்ல, வந்த மாப்பிள்ளைக்கு பால். என்னங்கடா உங்க நியாயம்? ஓ, ஆஹா, அருமையா இருக்கு. பாவம், பாவுக்கு தான் கொடுத்து வைக்கல. என் கணக்குப்படி டெய்லியும் ஒரு சொம்பு பால் தருவான்னு நினைக்கேன். இன்னைக்கு நம்ம குடிச்சிட்டோம், நாளைக்கு பாப்புக்கு கொடுத்துருவோம், நாளைக்கு மறுநாள் நம்ம குடிச்சுக்கிடுவோம். அப்படி மாற்றி மாற்றி குடிச்சுக்கலாம்.